ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ₹45 குறைந்த நிலையில் நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா, இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா இன்று காலையில் கிராமிற்கு ₹45 குறைந்து ஒரு கிராம் ₹9,100 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குங்க. இதனை அடுத்து வெள்ளியோட விலையும் கிராமிற்கு ₹1 குறைந்து ஒரு கிராம் வெள்ளி ₹124 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா, இப்போ மாலை 4 மணி நேரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோங்க. ஸோ நம்ம காலையில் என்ன ரேட் ஃபிக்ஸ் ஆச்சோ அந்த ரேஞ்சில் தாங்க தற்பொழுது இருக்குது. பெரிய அளவுக்கு அப் அண்ட் டவுன் எதுவும் இல்லாமல் இருக்குது. ஒரு சின்ன ஏற்றம் தான் இருக்குது. அது பெரிய அளவுக்கு நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. நிக் டு நிக் தாங்க இருக்குது. சர்வதேச லெவலில் பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்திய ரூபாயின் மதிப்பு US டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு காலையில் இருந்த மாதிரியே ₹85.95 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. பெரிய அளவுக்கு அதுலேயும் அப் அண்ட் டவுன் எதுவும் மாற்றம் இல்லாமல் தாங்க இருக்குது. ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் படி பார்க்கும் பொழுது தங்கத்தோட விலை இதே ஸ்டேட்டஸ் தொடர்ந்துச்சுன்னா நாளைக்கு அதாவது ₹9,100 என்ற விலை இருக்குது இல்லைங்களா, ₹9,100 இதே விலையில் இருக்கலாம். அப்படின்லாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ₹10 30 வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லை. நேற்றைய தினமும் இப்படி தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் நைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைய தொடங்குச்சு. காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிது. ஸோ அதனால் நைட்டு 9 மணிக்கு நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் பார்த்து தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தங்கம் வெள்ளி இரண்டுமே வந்து பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லாமல் தாங்க இருக்குது. இரவு 9 மணி நிலவரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ நேற்றைய போல் இன்றும் வந்து இரவு குறையுமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எல்லோரும் வந்து கேட்குறது 9,000 கீழே வந்து போகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. சீட்டு பே பண்ணணும்னு கேட்குறீங்க. ஓகேங்க. ஆனால் வந்து இப்போ தற்பொழுது இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் வந்து குறையும் முகத்தில் தான் இருக்குது. ஆனால் இதே ஸ்டேட்டஸ் தொடருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். குறையாமலாம் கிடையாதுங்க. குறையிறதுக்கு வாய்ப்பு வந்ததுன்னா கண்டிப்பாக சர்வதேச லெவலில் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலோ இல்லை பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லைன்னா கூட குறையிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ₹8,915 அப்படிங்கிறது லோயஸ்ட் போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகி தான் ₹9,200 கிட்ட வந்து நின்றுச்சுங்க. இப்போ அதில் தான் வந்து ஒரு ₹100 ₹50 வந்து அப் அண்ட் டவுன் மாறி மாறி வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம மறுபடியும் பார்ப்போம் 9,000 கீழே வந்து இறங்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 9,000 கீழே போகிறதுக்கு பெரிய அளவுக்கு இல்லைங்க. ஒரு ₹100 குறைஞ்சதுன்னா 9,000 கீழே போயிடும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை இப்படி தான் இருக்குது. இரவு வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துகிறேங்க. 9 மணி நிலவரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துகிறேன். காலையில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, கிராமுக்கு ₹40 ₹70 வரைக்கும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்ம சொல்லியிருந்தோம். கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக வந்து டிக்ரீஸ் ஆனது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அதனால தான் உங்களுக்கு ₹45 மட்டும் தான் குறைஞ்சிருந்தது. அதே போல் வெள்ளியோட விலையும் ₹1 குறையும்னு சொல்லியிருந்தோம். அதே போல் ₹24 இப்போது ₹124 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குதுங்க. ஸோ தங்கம் வெள்ளி இரண்டுமே இன்று குறைஞ்சது. எல்லாத்தோட எதிர்பார்ப்பும் நாளைக்கு இதே போல் வந்து விலை குறைஞ்சால் நல்லாயிருக்கும் தான் எதிர்பார்க்குறோம். ஸோ இப்போ எதுக்கு பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லாமல் இருக்குங்க சர்வதேச லெவலில். அதே போல் ரூபாயின் மதிப்பும் பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லாமல் தான் இருக்குது. இரவு பார்ப்போங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்க நிலவரப்படி பார்க்கும் பொழுது ₹9,100 இருக்கலாம். அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ₹10 30 வரைக்கும் போகிறக்கான வாய்ப்புகள் தான்